ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, நொச்சி இலையை பத்தி பேச போறேன். நொச்சி இலைன்னா என்னன்னு பாக்குறீங்க? காட்டுறேன்னு பாருங்க. நல்லா பாருங்க, இதுதான் நொச்சி. சரியா? எங்க ஊர்ல இத கரு நொச்சின்னு சொல்லுவாங்க. சரி, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நாங்க ஆவி பிடிக்கணும்னா வெத்தில, வேப்பில, இந்த நொச்சி இலை, இந்த மூணையும் போட்டுதான் ஆவி பிடிப்போம். சரியா? அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உடம்பு வலி உள்ளவங்க, நல்ல உடம்பு வலி இருக்கு தெரியுமா? அப்படி உடம்பு வலி உள்ளவங்க இந்த நொச்சி இலையை போட்டு வெந்நி கொதிக்க வச்சு நைட்டு உடம்புல ஊத்திட்டு படுத்தீங்கன்னா காலையில உங்களுக்கு உடம்பு வலியும் சரியா, உங்களுக்கு கொஞ்சம் பிரிஸ்கா இருக்க மாதிரி இருக்கும். சரியா? இந்த செங்கல் சூழல வேலைக்கு போறவங்க, அப்படி உள்ளவங்க எல்லாம், நல்ல வெயிட் தூக்கி வேலைக்கு போறவங்க, வெயிட் தூக்குறவங்க, அப்படி உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த இலை ரொம்ப யூஸா இருக்கும். சரியா? ரொம்ப வாடி பெயினா இருக்குமா உங்களுக்கு, நைட்டு நீங்க இதை போட்டு வெந்நி கொதிக்க வச்சு ஊத்திட்டு படுக்க சொல்லுங்க. காலையில அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, வலி இல்லைன்னு சொல்லுவாங்க. சரியா? பாத்துக்கோங்க. என்னோட டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர்